அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அற்புதமாக இந்த 2026ஆம் ஆண்டில் நம்மளை நடத்தி ஒரு புதிய மாதத்தை கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நினச்சேன் இந்த 2026 எனக்கு தான் வேகமாக இருக்குன்னு நினச்சேன். கேட்குற நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருக்குது, பயங்கர வேகமாக இருக்குது, இன்னும் 2 மாதம் தான், அடுத்து கிறிஸ்மஸ்க்காக ஜெபிப்போம், புதிய ஆண்டுக்காக ஜெபிப்போம்னு வந்துடும். அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய கிருபை நம்மளை ஆண்டவர் நடத்தி வர்றதுதே ஒரு பெரிய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனம் தான் சொல்லு, நான் நிற்பதும் இந்த வருஷத்தில் நிர்மூலமாகாமல் நம்ம இருக்கிறதுமே அவருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புகள், ஜெபித்த ஜபங்கள், தேவன் நம்ம மேலே வச்ச திட்டங்களெல்லாம் இந்த வருஷத்தில் இனியும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா. அப்படி நம்ம வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் கையில் பைபிள் இருக்கும், எல்லாருமே அந்த பைபிளை திருப்பிக்கோங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பக்கம் எத்தனாவது பக்கத்தில் இருக்குது? 845. ஓகே, எடுத்துட்டிங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாருடைய சத்தமும் ஒரு பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கணும். ஓகேவா? சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நாம் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் தருகிற இந்த பலன் இழந்து போனவைகளை விட அது 3 மடங்காகவும், இழந்து போனதை விட பலனுள்ளதாகவும், இழந்து போனதை விட அழகுள்ள பலனை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறங்க ஆமென் சொல்லிடலாமே. ஹல்லேலூயா. நம்மை பலவீனம் உள்ளவர்களாகவே வைத்துவிட கர்த்தர் விரும்புகிறது இல்லை. பலவீனம் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கலாம். நாம் சில காரியங்களில் பலவீனம் உள்ளவர்களாகவே இந்த ஊரால் பார்க்கப்படலாம், குடும்பத்தால் பார்க்கப்படலாம், ஏன் நம்மளே சொல்லலாம் எனக்கெல்லாம் அந்த அளவு பலன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட பாதையில் நிற்கிற நம்மை பலவீனமாகவே கர்த்தர் விட விரும்பவில்லை. பலவீனமான நம்மை பலவீனன் இனி பலவீனன் என்று சொல்லாமல் தன்னை பலவான் என்று சொல்லத்தக்கதாய் உன்னதத்திலிருந்து ஒரு வரும் பலனால் கர்த்தர் நம்மளை தரிப்பிக்கிறார். அவர் நம்மளை பலத்தின் மேல் பலனடைய பண்ணுகிறார். பலத்திற்கு மேல் பலன், அதான் வேதம் சொல்லுகிறது. பலத்திற்கு மேல பலவீனம் அல்ல. வயதாக வயதாக பலவீனம் ஆகுதுன்னு சொல்லலாம். நாட்கள் போக போக நாங்கள் பலவீனப்படுறோம் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்கள் பலவீனப்படுகிற மனிதர்கள் உண்டு. காத்திருக்கிறது ஆத்மாவை இளைக்க பண்ணுகிற சூழ்நிலையில சிலர் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைகிறார்கள். சத்தம் அல்லேலூயா. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள், தேவ சத்தத்தை கேட்கிற நாம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். பலவீனத்துக்கு மேல பலவீனம் அல்ல. இந்த 2025 விட 26 பலவீனப்பட்டுட்டேன், ஜூலை மாதத்தை விட இந்த ஆகஸ்ட் மாதம் பலவீனப்பட்டுட்டேன் அப்படி நீங்க சொல்ல போகிறது இல்லை. 2025 இருந்த பலனை விட, 2024 இருந்த பலனை விட, 2022 இருந்த பலனை விட இந்த புதிய வருடத்தில், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய பலன் தருகிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆண்டவரே நீர் தருகிற அந்த பலனுக்காக நன்றின்னு சொல்லி கர்த்தர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நீங்க பலவீனன் அல்ல. சிலர் தன்னுடைய பலனா எதை நம்புறாங்க தெரியுமா? எது அவங்களுடைய பலன்? பணத்தை சிலர் பலனா பார்க்குறாங்க. பணம் மட்டும் இருந்தால் போதும், அவங்களுக்கு ஒரு பலன் இருந்தது போல. பேக்கெட் ஃபுல்லாக பணம் இருந்துச்சுன்னா, பர்ஸில் பணம் இருந்துச்சுன்னா, பேக்கில் பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, ஒரு பலன் இருக்குது.
ஆனால் அந்த பலன், அந்த பணத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பலன் குறுகி போய் விடுகிறது. நீதிமொழிகள் 24:10 அங்கே அழகாய் வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 20 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் என்னாச்சு? குறுகினது. நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்கு? அதற்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது, அந்த பலனுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது அது குறுகி போகுதா பலன் அடையுதா அப்படின்னு பார்த்தா, பணத்தை பலனாய் வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த பலன் குறுகி போய் விடுகிறது. சிலருடைய பலனா எதை பார்க்குறாங்க தெரியுமா? சிலருக்கு எது பலன் தெரியுமா? அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய வேலை. சிலருடைய பலன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புகழ். சிலருடைய பலன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பம். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வேலையை வச்சு, புகழை வச்சு, சிலருக்கு அழக பலனா பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பலனாய் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பலத்தின் மேலே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஆபத்து காலத்தில் அந்த பலத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, சோர்ந்து போகிற மாதிரி இருக்குன்னா அது குறுகின பலன். அது என்ன பலன் சொல்லுங்க? பணம் இருக்கும்போது வருகிற ஒரு பலன். பணத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய பலன் குறுகி, உங்களுக்கு சோர்வு வருதுன்னா அந்த பலன் என்ன பலன் சொல்லுங்க? குறுகி போன பலன். குறுகி போன பலன். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிறது குறுகி போகிற பலன் அல்ல, வயதாக வயதாக பலவீனப்படுகிற பலன் அல்ல. அங்கே காலை இப்போ யோசுவான்னு சொல்கிறாங்க, 40 வயசு எங்களுக்கு 40 வயசில் இருக்கிற பலன் எங்களுக்கு 80 வயசுலையும் இருக்குது. காலை இப்போ யோசுவாட்ட சொல்கிறார், மோசே எங்களுக்கு அனுப்பும்போது இருந்த பலன் இப்போ எனக்கு இருக்குது. எப்படியா அந்த பலன் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த பலன் ஏதோ சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் அந்த பலன் அல்ல, தேவன் அவர்களுக்கு தந்த பலன் அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கே உரித்தான பலன் அந்த காலேப்புக்கு, அந்த யோசுவாவுக்கு, அந்த மோசேக்கு. மோசே 120 வயதாகிவிட்டது. கண்டிப்பாக மோசே வயசுலங்க யாரும் இல்லை நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பதிவு செஞ்சிரும், கின்னஸ் ரெக்கார்டில் போய் எடுத்துருவாங்க இல்லையா? அந்த வயதில் அவருடைய பார்வை குறைஞ்சி போகலையா? ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருந்த தெய்வ பலன். ஆண்டவர் நம்ம சரீர பலத்தை நம்பி சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேலே இந்த நாளில் தெய்வ பலனை பொழிந்தரில் விரும்புகிறார். அந்த பலனாலே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கர்த்தர் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். உங்களை நடத்த போகிறது உங்கள் பலன் அல்ல, நம்மை நடத்த போகிறது நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமம் அல்ல, தெய்வ ஆவியினால் வருகிற பலன், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனால் நீங்களும் நானும் நிரப்பப்பட போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் ஒரு 3 காரியம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நேரத்தை பொறுத்து 3ஐயும் தியானிக்க முடியும்னா 3ஐயும் தியானிப்போம். அதில் எவ்வளோ தியானிக்க முடியுமோ ஆனால் தியானிப்போம். 3ஐயும் நான் சொல்லிடுறேன், அதில் 1 எடுத்து தியானிப்போம். அதுக்கப்புறம் மீதி விட்டுட்டா நீங்கள் பின்தொடர்ந்து அதை தியானிக்கிறேன். ஓகே தானா? ஓகே, 3 தலைப்பை நான் சொல்லிடுறேன். தெய்வ சித்தத்தினால் உண்டாகும் பலன். 1, தெய்வ சித்தத்தினால் உண்டாகும் பலன். எழுதி கொள்கிறீங்களா? எழுத படிக்க தெரிந்தவர்கள் உங்கள் கையில் டைரி நோட்டோடு நீங்கள் இருப்பீங்க, எழுதிக்கோங்க பார்க்கலாம். தேவன் தருகிற பலன் அப்படிங்கிற தலைப்பில், எல்லாம் புது பலன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம 3 பலனை பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்லுங்கள்? தெய்வ சித்தத்தினால் உண்டாகும் பலன். 2வது எழுதிக்கோங்க, தேவனோடு உள்ள உறவினால் உண்டாகும் பலன். என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவ உறவினால் உண்டாகும் பலன். 3வது பரிசுத்த வாழ்க்கையினால் உண்டாகும் பலன். 3 பலன். 3 பலன். இந்த புதிய பலன் நமக்குள்ள உண்டாக்குகிற 3 விதமான காரியம். முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் யாராகட்டும் முதலாம் வானத்துக்கு போகிறாங்கன்னா தட்டி எழுப்பு சொல்லுங்கள். வானத்துக்கு இப்போ போக வேண்டாம், நாட்கள் இருக்கிறது, இப்போ கவனிங்கன்னு சொல்லுங்கள். ஓகே தானே? ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவ இன்னும் எவ்வளோ பெரிய
ஐயோ எனக்கு பால்கனிலேருந்து சத்தமே வரல, முன்னாடி இருக்கிற 2 பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் எனக்கு சத்தமே வரலை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ சித்தத்தினால் உண்டாகும் பலன். இன்னும் சிலர் வாய் அசைகலை, சேர்ந்து நம்ம போகணும். ஓகே தானே? வந்தோம் கேட்டோம் போகிறோன்னு இல்லை, இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஓகேவா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ சித்தத்தினால் உண்டாகும் பலன். 2வது தேவனோடு உள்ள உறவினால் உண்டாகும் பலன். 3வது பரிசுத்த வாழ்க்கையினால் உண்டாகும் பலன். ஓகே, 3 சொல்லியிருக்கிறேன். இதில் நேரத்தை பொறுத்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை நான் ஆரம்பிச்சுட்டாலே நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. பிலிப்பியர் 4:13 சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த மனுஷன் என்ன ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி நீங்கணும் அப்படின்னா அந்த எந்த அளவு பலவீனமாக இருந்திருப்பார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பலவீனம் எப்படின்னா, பலவீனத்தினுடைய வகைகள் உண்டு. நம்ம பலவீனத்தில் வகைகள் உண்டு. சில பலவீனம் என்ன, காய்ச்சல் வந்தால் தலைவலி வந்தால் மட்டும் மாத்திரை போட்டால் போதும், அது ஒரு வகையான பலவீனம். பலவீனத்தினுடைய அடுத்த ஸ்டெப், டெய்லி மாத்திரை போட வேண்டிய ஒரு ஸ்டெப் இருக்கும். ஒன்று தேவைப்படும் போது மாத்திரை போடக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. 2வது எப்படின்னா, தேவைப்படும் போது டெய்லி காலையில் எழுந்துச்சி ப்ரெஷர் மாத்திரை போட்டாச்சா, போட்டாச்சு. சுகர் மாத்திரை போட்டாச்சா, போட்டாச்சு. பிபிக்கு போட்டாச்சா, இதயத்துக்கு போட்டிங்களா, இது ஒரு கேட்டகரி. 2வது. 3வது ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் போய் டாக்டரை போய் பார்த்து குளுக்கோஸை ஏற்றணும். அப்படி ஒரு பலவீனம் சிலருக்கு உண்டு. 4வது ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? எப்போவுமே ஒரு நர்ஸ் கூட இருந்து அவங்கள பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பலவீனம். 5வது ஒன்று உண்டு, எப்போவுமே ஒரு டாக்டர் கூட இருக்கணும். எப்போவுமே அப்படிப்பட்டவங்க பொதுவாக டாக்டர் உங்கள் கூடயே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்காக ஒரு ரூம் வச்சுருக்குறோம். அந்த ரூமில் ஏசிலாம் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரூமுக்கு நாங்கள் சொல்கிற பேர் ICU. ஸோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பலவீனத்தை குறித்து நம்ம தியானித்தோம் அப்படின்னா, அதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது 5வது கேட்டகரியில் தான் இவர் இருக்கிறார். தேவைப்படும் போது மாத்திரை எடுக்கக்கூடிய இடத்துல இல்லை, எப்போவுமே அவர் கூட ஒரு டாக்டர் இருக்கணும். அதனால தான் லூக்கா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட அதிகமாக இருந்தது எதுக்காக தெரியுமா? நல்ல செய்தி கொடுத்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வருவார், ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார், இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேளுங்க எல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து லூக்கா மாத்திரை கொடுப்பார். ஐயா மாத்திரை போட்டுக்குங்கய்யா, அடுத்த செய்தி கொடுக்கணுயா, அந்த மாதிரி நிலை. அந்த பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு என் பலவீனத்தை மாற்றுங்க அப்படி சொல்லும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை தர்றார் இல்லையா? 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், அது பலவீனத்தில் எப்படி மாறும்? பலனாக மாறும். பலவீனத்தில் எப்படி மாறும்? அந்த பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற அந்த கிருபை எனக்கு இருக்கிறதுனால எதையும் செய்கிற எனக்கு பலன். நமக்கு இந்த பலன் இன்னைக்கு கர்த்தர் தரிப்பிக்கட்டும். நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பலனை. என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு தருகிற பலன், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பலன், பரிசுத்தவான்கள் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த இந்த பலன் எப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் அவர்களை தைரியமாக நிற்க பண்ணும். என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை கவனிக்கலாமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துக்கு நம்ம வேதாகமத்தை திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கப்பல் யாத்திரையை குறித்து 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். ஓகே நான் சொல்கிறேன். 10வது வசனத்திலிருந்து நீங்கள் குறிப்புக்காக குறிச்சிக்கோங்க. 24 அதில் அந்த அதிகாரம் 44 வர அந்த இதை சொல்கிறார். கப்பல் யாத்திரையை குறித்து அந்த வேத பகுதி அங்கே பேசுது. ஓகே தானா? அங்கே ஒரு பிரயாண படை இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரயாணம் போக வேண்டாம்ப்பா, இந்த பிரயாணத்தில், ஏன்னா இவர் பவுல் வந்து அப்போ சிறை கைதியாக இருக்கிறார், இவரை ரோமுக்கு கொண்டு போகிறாங்க.
ராயனுக்கு முன்பாக நிறுத்தி இவனை பேசுவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போகிற சம்பவம் நடக்குது. இவர் ஒரு கைதி. அப்பொழுது இந்த கப்பலை இயக்குகிற மாலுமி, கப்பலுடைய சொந்தக்காரர், கப்பலுடைய அதிகாரி, இவங்களை நடத்துகிற நூற்றுக்கு அதிபதி, கப்பலுடைய சொந்தக்காரர், கப்பலுடைய கேப்டன், இவங்கள்ட்டெல்லாம் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். எனக்கு என்னமோ நம்ம போகிற பிரயாணம் சரியாக தெரியல, ஆண்டவர் எனக்கு உணர்த்தது சரியாக படலை, அதனால என்னன்னா நம்ம இந்த பிரயாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படி சொல்லி பவுல் சொல்கிறார். ஆனால் இவங்க அந்த வார்த்தையை, பவுலுடைய வார்த்தையை அவர்கள் கேட்காம அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தென்றலாக அந்த காற்று உண்டாகுது. ஏன்னா அந்த மாலுமி சொல்கிறாரு, கப்பலை இயக்குற மாலுமி சொல்கிறாரு, கப்பலுடைய சொந்தக்காரர் சொல்கிறார், நாங்கள் இதை விட பெரிய புயலை பார்த்துருக்குறோம், நாங்கள்லாம் சுனாமிலேயே அப்படி போடுற ஆட்க, அதனால எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இந்த பயலுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை இயக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வாசித்தோம் அப்படின்னா 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? தென்றல் மெதுவாய் அடிக்குது. என்னப்பா புயல் வரப்போகுதுன்னு இந்த பவுல் சொல்கிறேன், இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி அந்த படகு, அந்த கப்பல் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல் தென்றலாய் இருந்தது, புயலாய் மாறியது. இந்த பயணம் ஆரம்பத்தில் தென்றலாய் தான் இருந்தது, போக போக அது எப்படி மாற ஆரம்பிச்சது சொல்லுங்க? புயலாய் மாற ஆரம்பிக்குது. புயலாய் மாறி அங்கே கவனிக்கும் போது அங்கே தீவில் ஒதுங்க முடியலை. அவங்க கையில் வச்சிருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி கடலில் எறிகிறாங்க. 18ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து, கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பலில் இருக்கிற தளவாடங்கள், அதில் இருக்கிற பலகைகள், இதெல்லாம் நிற்கிறதுக்குள்ள பலகை, இதில் உட்கார்றதுக்குள்ள பலகை, இது ஐஸ் கட்டி வைக்கிற பலகை, இதெல்லாம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி வெயிட்டை குறைக்கிறதுக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறாங்க. 20ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த முதல் சொல்லுது. அடுத்து 19ஆம் வசனத்தில் சொல்லும்போது 3ஆம் நாள் சொல்லுகிறது. 20ஆவது வசனத்தில் வார்த்தை வரும்போது எப்படி வார்த்தை வருகிறதுனா, அநேக நாளாய். என்ன வார்த்தை வருது பாருங்க, அந்த வசனத்தை பார்க்குறீங்களா? அந்த வசனத்தை பாருங்க, பார்க்கலாம். அநேக நாளாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அச்சு போயிட்டு. இங்க நம்ம கவனிக்கிறோம், இந்த மாலுமியினுடைய சத்தங்கள், மாலுமியினுடைய வார்த்தைகள், அங்க பிரயாணக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இயக்கின அந்த கப்பல் கொஞ்ச நேரம் ஆக ஆக தென்றல் பெருங்காற்றாய் மாறுகிறது. அது கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இவங்கள்ட்ட இருக்கிற சரக்கு, இவங்கள்ட்ட இருக்கிற பாய்மர பொருட்கள், இவங்களிடத்தில் இருக்கிற கப்பல் தளவாடங்கள் எல்லாவற்றையும் எரிந்து பார்த்துட்டாங்க. 3 நாளுக்கு மேலே சூரிய வெளிச்சம் இல்லை, சந்திர வெளிச்சம் இல்லை, இருள். பகலா இது நைட்டான்னு தெரியல, இது மதியமா சாயந்திரமான்னு தெரியல, அந்த அளவு இருள். இப்போ அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி எப்படியாகிலும் கரைக்கு சேர்ந்தலான்னு தண்டு வலிக்கிறாங்க, முடியலை. இப்போ அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க, இனிமே தப்ப முடியுமா முடியாதான்னு தெரியல, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அங்கே போயிருச்சு, முழுச நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருடைய பலனும் அச்சு போய் இருக்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பேச நம்ம கேட்கலாம். 21ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிரயாண சேதம் வராது. 23ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், அதை எல்லாரும் சேர்ந்து கவனிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில்
நம்பிக்கையா இருக்கிற இந்த தைரியம் தான் ரொம்ப ஆச்சரியமானது. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அப்படின்னா, எல்லாருடைய நம்பிக்கை அச்சு போய் நின்ற அந்த நேரத்தில், எல்லாருடைய பலனும் இல்லாமல் போய் நின்ற அந்த நேரத்தில், சாப்பிடாம இருக்கிறாங்க, அதனால் ஒரு பலவீனம், எப்படியாகிலும் உயிர் தப்பி விடலாம் என்ற நம்பிக்கையும் இல்லாத அந்த நேரத்தில் ஒருவனுக்கு மாத்திரம் பலன் இருந்தது, ஒருவனுக்கு மாத்திரம் தைரியம் இருந்தது, ஒருத்தனுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. யார் அப்படின்னா பவுல். எப்படி அந்த பலன் வந்துச்சு அப்படின்னா, இவருக்கு தெரியும். ஏன்னா தேவன் இந்த பவுலை சிறை கைதியை ஒப்பு கொடுத்தது ராயனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு. இந்த பவுலை சிறை கைதியை தேவன் அர்ப்பணித்தது ராயனுக்கு முன்பாக, அந்த தேசத்தினுடைய அதிகாரிக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது இருக்கு. ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு நான் ஏற்கனவே நான் சொன்னேன், அதற்காக தான் உன்னை நடத்துகிறேன். இந்த கப்பல் நீ செத்து போறதுக்காக நான் உன்னை கொண்டு வரல, இந்த கப்பலில் அழிந்து போவதற்காக அல்ல. உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கேன். அந்த நோக்கம் நிறைவேறாம எவ்வளவு பெரிய கப்பல் சேதம் வந்தாலும் அதுல நீ அழிந்து போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். மற்றவர்கள் எப்படியோ, ஆனா அந்த பவுலுக்கு எப்படி இந்த பலன் வந்தது அப்படின்னா, பவுலுக்குள் இருந்த தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு. தேவன் என்னை இதற்காய் அழைத்திருக்கிறார், தேவன் இதற்காய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், இதற்காக தான் நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். மற்றவங்க சொல்றாங்க, மாலுமி சொல்றார், இதுக்கப்புறம் நம்ம தப்பி பிழைக்கிறதுலாம் வாய்ப்பு கம்மி தான், நீங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் செய்யணுமோ செய்யுங்க என்ற நிலையில் இருக்கும்போது பவுல் சொல்றார், என்னையா நீங்க பயப்படுறீங்க, சாப்பிடுங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் இதுல ஒருத்தரை கூட பிராண சேதனம் ஏற்பட விட மாட்டார். எப்படி இந்த பவுலுக்குள்ள தைரியம் வந்தது அப்படின்னா, இந்த பவுலுக்கு தெரியும், தேவன் என்னை அழைத்த அழைப்பு உண்டு, அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கலாம், சில புயல் போல சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த கடன்ல இருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கூட நீங்க ஒருவேளை அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்திருப்பீங்க. என்ன தேவன் உங்களை வைத்து நிறைவேற்ற விரும்பி இருக்கிற தரிசனத்தை நீங்க அறிந்திருப்பீங்கன்னா, நீங்க தைரியமா சொல்ல முடியும், நீங்க தப்பி பிழைக்க மாட்டேன்னு சொல்லுகிற இடத்துல பிராண சேதமே, கப்பல் சேதம் வரலாம், ஆனா எனக்கோ என்னோடு இருக்கிறவர்களுக்கோ பிராண சேதம் வராது என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த பவுலுக்கு ஒரு தைரியம் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பலன் எப்படி வந்தது? ஏதோ இயற்கை சூழ்நிலை சாதகமாக இருந்ததுனால் அல்ல. இந்த பலன் இந்த பவுலுக்குள் எப்படி வந்தது? சாப்பிட்டதினால் அல்ல. இந்த பலன் எப்படி வந்தது? கூட இருக்கிறவங்க எல்லாம் தைரியமான வார்த்தையை சொன்னதினால் அல்ல. நம்ம பலன் சாப்பிட்டதுனாலயோ, நம்ம பலன் ஏதோ 4 பேர் சொல்ற தைரியமான வார்த்தையினால அல்ல, அதனால அல்ல. பவுலுக்கு எப்படி பலன் வந்துச்சு அப்படின்னா, தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார்யா, ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்யா, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறார். நான் இன்னைக்கு கைதியை போல இருக்கலாம், ஆனா திட்டத்துக்குள்ள இருக்கிறேன், தரிசனத்துக்குள்ள இருக்கிற தேவன் என்ன அழைத்த அழைப்புல இருக்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு தைரியப்படுத்தினார். நான் சேவிக்கிறவரும் நான் ஆராதிக்கிறவரும் என்னிடத்தில் ராத்திரியிலே தன்னுடைய தூதனை அனுப்பி சொன்னாரு, உனக்கு ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. அங்க பேதுரு இந்த மாதிரி பரிசுத்தவான்களை பார்க்கும்போது, எப்படியா சிறைச்சால், நாளைக்கு சாவு, நாளைக்கு டெத் சென்டென்ஸ் எழுதிட்டாங்க, மரிக்கக்கூடிய அறிவிப்பு எழுதப்பட்டாச்சு. ஆனா தூங்கிட்டு இருக்கிறார் மனுஷன். தூதன் போய் எழுப்பினார் அல்ல, தட்டி எழுப்பினார். போய் எழுப்புறதுக்கும் தட்டி எழுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம் இல்லையா? யாராட்டும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள கதவை திறந்தாலே டக்கு நமக்கு முழிப்பு தட்டும்ல, அதான் சத்தத்தை கேட்டு எழும்புறது. ஆனா உள்ள வந்தும் சில நேரம் தட்டி எழுப்பணும்ல. இந்த மனுஷனுக்கு எப்படி அந்த தூக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு தெரியும், அவன் சொல்லட்டும், அவன் பாட்டில் சொல்லிட்டு போட்டோம், என்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறாம இவன் ராஜாவே இருந்தாலும் சரி, அதெல்லாம் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சித்தத்தில் நீங்க இருப்பீங்கன்னா
உங்களுக்கு எழும்பி நிற்கிறது புயல் போல காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராய் நிற்கிறவைகள் பெரிய சேனையாய் இருந்தாலும் சரி. அதனால தான் தாவீது தைரியமா சொல்றார், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள நான் பாய்வையா. யாரு? நாங்க அல்ல, உம்மாலே நான். அப்படின்னா என்ன? முன்னாடி நிற்கிறது சேனை, இங்க பின்னாடி நிற்கிற ஒரு ஆளு. இங்க தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, சேனைக்கு முன்னாடி போய் விட்டாலும் நிற்பாராம். எப்படி அப்படின்னா அவருக்கு தெரியும், என் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். தேவன் என் மேல வைத்திருக்கிற அழைப்பை குறித்த தெளிவு எனக்கு இருக்கிறது. தேவன் இதற்காக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற ஒருவருக்கும் அந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால், அந்த திட்டத்தோடு இருக்கிற என் கூட நீங்க இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒரு சேதம் வராதுன்னு கர்த்தர் அங்க வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 28வது அதிகாரத்துல வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் தப்பி கரை சேர்ந்து அந்த தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்கு பேர் என்ன பேரு? மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போயிட்டாங்க. அங்க தீவுக்கு போகும்போது 3வது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. உடனே விஷப்பூச்சி இவன் கையில தொங்குறத பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்தாலும் 4வது வசனம் அப்படி தானே சொல்லுது, பலியானது இவனை பிழைக்க விடலை அப்படின்னு சொல்லி தங்களுக்குள் சொல்லி கொண்டுறாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணுறார் பாருங்க, அதை உதறி போடுகிறார். அதை என்ன பண்ணுறாரு? ஒரு கடல் சேதத்திலிருந்து தப்பி ஒரு தீவில் போய் நிற்கிறார். அந்த தீவில் எல்லாரும் நெருப்பு விட்டுறாங்க. ஏன்னா அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு, அந்த குளிரை தணிப்பதற்காக வெப்பத்தை ஏற்றுறாங்க. அந்த வெப்பத்தில் இவரும் சரி நமக்கும் கொஞ்சம் குளிர் காயணும்னு சொல்லி விறகை எடுத்துட்டு போறாரு. மற்ற யாரையும் தீண்டாத அந்த விஷ பாம்பு மற்ற யாரையும் கடிக்கல. ஆனால் இவர் எடுக்கும்போது இவர் என்ன பண்ணிருச்சு? கடிச்சிருச்சு. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இந்த மனுஷன் கப்பல்லேருந்து தப்பிச்சு வந்தோம், இவனுக்கு வாழ்றதுக்கான வாய்ப்பு கடவுள் கொடுக்கல போல, இவன் மேலே ஒரு பெரிய பலி இருக்கிறது போல் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் என்ன பண்ணாரா? நம்மளா இருந்தால் கூத்தாடி கத்திருப்போம், ஐயோ அம்மா காப்பாத்துங்க, யாராட்டும் வர்றீங்களா, இங்கே யாராவது டாக்டர் இருக்காங்களா, வைத்தியர் இருக்காங்களா, மருந்து இருக்கா, மாத்திரை இருக்கா. நான் இடையில ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவு சரியானதுன்னு தெரியல, ஆனால் கேள்விப்பட்ட செய்தி. ஒரு இடத்துல ஒருத்தர் இந்த மாதிரி விவசாய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து அவர் கையை கடிச்சிருச்சு. உடனே இவர் கையில் இருந்து அந்த கதிர் அருவா மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல விவசாயத்துக்கு, அந்த அருவா வச்சு பாம்பை கொத்துன்னு கொத்திட்டார். கொத்தி பாம்பை கொன்னுட்டு அதனுடைய விஷம் கையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக கையை வெட்டிட்டார். யார் கையை? ஏன்னா அவர் நிறைய செய்தி கேட்டிருக்கிறார், இது மேலே போய் இருதயத்தை அடைச்சி மூளை இதாகிரும். அப்போ இவருக்கு பயம், கை போனால் கூட பரவாயில்ல, என்ன போயிடக்கூடாது, உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சொல்லி, அவர் எவ்வளோ தைரியமான மனுஷன் இருந்திருக்கார் பாருங்கள். கையை கட்டிட்டு வேக வேகமாக டாக்டர் ஆஸ்பத்திரி போயும் அவங்க ட்ரீட்மெண்ட் நடக்கு. பாம்பையும் ஒரு பேக்கெட்டில் கொண்டு போய் ஒரு கவரில் கொண்டு போய் கொடுத்துட்டார், இதுதான் பாம்பு. உடனே இவருக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பாம்பை அதை சோதித்து பார்த்தா அது விஷமில்லாத பாம்பு. அது என்ன பாம்பு? ஆனால் அந்த பாம்பு விஷமாக இருக்குன்னு இவர் பயந்து தன்னை என்ன பண்ணிட்டாரு? இங்கே பாருங்க, சில சூழ்நிலைகளில் தெய்வன் என்னை எதற்காய் அழைத்திருக்கிறார், நான் இந்த பூமியில் ஏன் வாழ்கிறேங்கிற ஒரு தெளிவு இல்லைன்னா என்ன செய்வோன்னு தெரிய நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு எதிராக என்ன சூழ்நிலை எழும்பியிருந்தாலும் சரி, தெய்வன் அழைத்த அழைப்புல ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, தெய்வன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தில் ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள யாருமே அதில் பலனா நிற்க மாட்டாங்க. இளைஞர் இளைப்படைந்து போவார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற மட்டும் தைரியமாக நிற்பாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய புதிய பலன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுற்றி காற்றும் இன்னைக்கு இந்த வாரம் இந்த மாதம் இந்த பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம். அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆனால் எனக்கு தைரியம் இருக்குயா. அதனால தான் கடலும் காற்றும் கொந்தளித்து கொண்டு இருக்கும்போது அங்கே 12 பேர் சீசர்கள் ஆண்டவரை எழுப்புறாங்க. பேதுருலாம் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களை இந்த கடலில் வந்து கொல்றதுக்கு தான் உனக்கு வந்து கூட்டு வந்தனா, அதுக்கு தான் படகெல்லாம் விட்டுட்டு வான்னு உன்னை சொன்னேனா, உன்னை குறித்து எவ்வளோ திட்டம் இருக்குது, என்னப்பா அற்ப விசுவாசியாக இருக்கு. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நமக்கு தெய்வ சித்தத்தில் இருக்கிறதினால் உண்டாகிற பலனால் நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்மளுடைய இந்த ஆறுதல் நேசு ஊழியத்தை 1992 ஆண்டு தாளம்த நகரில் வைத்து கத்த துவங்குகிறார். நம்மளுடைய தீர்க்கதரிசி அம்மா வீட்டில் நஸ்ரேன் பாஸ்டரும் அவங்களும் இணைஞ்சு இந்த ஊழியத்தை கத்த துவங்குகிறார். தேவன் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போதே சொல்கிறாரு, இது உலகமெங்கும் போகும், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகும், நொறுங்குண்ட ஆத்துமாக்களை தேய்ச்சுங்கிற வார்த்தையை முன்னுரைத்து ஆண்டவர் அந்த ஊழியத்தை துவங்குகிறார். அந்த தரிசனத்தோடு இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது 2004 ஆண்டு இந்த ஊழியத்தினுடைய ஒரு பிரிவா இன்னைக்கு நம்ம ஆறுதல் நேசு மிஷனா கர்த்தர் நம்மளை இந்த பூபல் ராயபுரத்தில் கொண்டு வந்து இந்த ஊழியத்திலிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய துவக்கமாக அம்மா இருந்திருந்தாலும், இந்த ஊழியத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு துவங்கி இருந்தாலும், இன்னைக்கும் அவர்கள் தேவ சமூகத்துக்கு சென்று கிட்டத்தட்ட 4 வருடத்தை நம்ம தாண்டிட்டோம். ஆனாலும் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையா அவருடைய கிரியைகளை நடப்பித்து தம்முடைய வார்த்தையை பொழிந்தருளி நம்மை விடுதலையாக்கி இன்னைக்கும் அவர் இந்த ஊழியத்தில் நடத்தி வர்றார். அவர் நம்மை இந்த ஊழியத்தில் நடத்தி வருகிற தெய்வம். நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், இந்த தரைவைக்குளம் திருச்சபையை கர்த்தர் 5 வருடத்திற்கு முன்பாக துவங்குவதற்கு கர்த்தர் ஒரு பிகினிங் கொடுக்குறார். கிட்டத்தட்ட 94 அங்கே தரைவைக்குளத்தில் ஊழியத்தை நிறைவேற்ற முயற்சி எடுத்தாலும் அது வாய்க்கலை. ஆனால் இந்த 2021 இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது சபையாக கர்த்தர் ஏற்படுத்தி இந்த திருச்சபையில் கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை செஞ்சுட்டு வரார். 2012 ஒரு விஷயத்தை நான் சொல்லி அப்படியே நான் அந்த பகுதிக்கு உள்ள வாரேன். 2012 ஆண்டு 12-13 அப்போது நம்ம சர்ச்சில் ஜபகோபுர ஜபம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு புக்கு இருக்கும், அதில் ஜப கையேடு புத்தகம். அதில் எல்லா மாநிலங்களை குறித்தும் மாவட்டத்தை குறித்தும் மேப் இருக்கும். அதில் எவ்வளோ பேர் என்னென்ன மக்கள் இருக்கிறாங்க, என்ன மக்கள், அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, அந்த மக்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அப்படி அந்த மக்களுடைய காரியங்கள்லாம் குறித்து ஜப குறிப்பு இருக்கும். அப்போது நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களாக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹரியானா மாநிலத்தை நான் அந்த மாநிலத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது மேலே ஒரு பார். அங்கே மத மாற்றம் தடை செய்யப்பட்டது. ஒருத்தர் மதம் மாறணும் அப்படின்னா அது தடை, அதெல்லாம் மாறக்கூடாதுங்கிற தடை செய்யப்பட்ட மாநிலம். எனக்கு அந்த மாநிலத்தை பார்க்கும்போது ஒரு பாரம், ஒரு விருப்பம், ஜோமன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா அந்த இடத்துல நம்முடைய ஊழியம் நிறைவேற்றப்படணும். 2015 ஆண்டு 2015 நான் 2015-16 அந்த டைமில் நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது வேதாகம கல்லூரியிலேருந்து ஊழியத்துக்காக சில டீம் அனுப்புகிறாங்க. அப்படி எல்லாரும் அனுப்பப்படலை, செலக்டிவாக தான் அனுப்புகிறாங்க. அதில் நான் என்னுடைய நண்பர்கள் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பணும். எங்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் டெல்லிக்கு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க. 2016 நாங்கள் அப்போ ஊழியத்துக்கு அங்கே போகிறோம். போய் ஒரு மாதம் அங்கே ஊழியம், 1 மாதம் அங்கே இருந்து செய்யும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் உத்தரப்பிரதேசம், அடுத்து சிலர் ஹரியானா ஒரு பகுதி அப்படி போயிருக்கிறாங்க. என்ன அழைச்சிட்டு வர வேண்டிய ஊழியக்காரர் அப்போ வரலை. நான் அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா கொஞ்சம் நேரம் கவனிங்க, அப்போ கடைசியில் நான் சொல்லும்போது புரியும், ஓகே தானே? அப்போது என்ன அழைத்து கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரர் அங்கே வரலை. அந்த ஊழியக்காரர் அவர் அப்போ நான் மேக்ஸிமம் நினச்சேன், அப்போ நான் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். அப்போ தான் எனக்கு நினைவுக்கு வருது, எங்கே கூட்டு போக போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தேன். அவர் வந்தார், என்னை ஹரியானா, அப்போ நான் பிரயாணப்பட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஒரிசாக்காரர். அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள் ஊழியம் எங்கே இருக்குது, எங்கே நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், டொஹானா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகிறோம். இது என்ன ஸ்டேட்டு, என்ன மாநிலம்னு கேட்கும்போது சொன்னார், இது ஹரியானா அப்படின்னார். நான் எனக்கு அங்கே போய் பேக்கை வைக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 2012-13 ஜபம் பண்ணது 2016 கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போய் அங்கே ஊழியம் செய்ய வைக்கிறார். 2016 ஊழியம் செய்கிறேன், அது முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டடீஸ், பைபிள் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடியுது. அடுத்து ஊழியம், இங்கே முழு நேர ஊழியம், அடுத்து பைபிள் காலேஜில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ என்னிடத்தில் பழக்கமானவர்கள் சில நண்பர்கள் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் இங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ சிலர் என்ன ஃபோன் பண்ணி, ஜோசப் நீ அங்கே வர்றியா, அங்கே ஊழியத்துக்கு வர்றியா அப்படி சொல்லும்போது நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். எப்படியாட்டும் நம்ம மத்திய பிரதேசம் போகணும், எப்படியாட்டும் நம்ம பீகார் போய் இந்த ஊழியத்தை பார்க்கணும் அப்படி சொல்லி இருக்கும்போது
அப்போ அம்மா என்னை வந்து சிறு வயதில் நான் கற்பத்தில் உருவாகும் போது என்னை குறித்து ஒரு பொருத்தனை செஞ்சுருந்தாங்க. ஆண்டவரை இவன் தரவகுலத்தில் இவன் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி, அது பொருத்தனை. உடனே அப்போ ஆண்டவர் வந்து அது எனக்கு அப்போ அனுமதிக்கவே இல்லை. ஸோ 2021 தரவகுலத்தில் ஊழியம் நம்ம செய்ய கர்த்தர் துவங்கி விடுகிறான். 2021 அந்த ஊழியத்தை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த 2021 ஊழியம் அப்படி செஞ்சுட்ருக்குறோம். மறுபடியும் ஃபோன் கால் வருது, எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2022 கம்பல்சரி போகணுன்னு சொல்லி, அப்போ திருமணம் ஆகும், அந்த டேட் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறோம். அந்த டைம் தான் அம்மா ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாற சென்றாங்க. ஸோ அந்த 2022 போக முடியல, அப்படியே ரொம்ப இதாச்சு. அப்போ 2024 ஜபம் பண்ணுறோம். 2025 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வருஷத்தை நான் 4 பகுதியாக பிரித்தோம். ஃபஸ்ட்டு மிஷினரி ஸ்டோரியெல்லாம் கேட்டோம். அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜோம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து ப்ரேயர் கார்டை எழுதி உங்கள் பேரெல்லாம் யாரெல்லாம் ரசிக்கப்படலை அவங்க பேரெல்லாம் எழுதி நம்ம ஜோம் பண்ணோம். அப்படி அதில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ 2024 25க்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கொடுக்குறார். 2025 நம்ம ஊழியத்திலிருந்து ஹரியானா ஊழியத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் அங்கே ஏற்படுத்துகிறார். அப்போ நான், ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தம்பி ஜோஸ்வா, அதுக்கப்புறம் தரவகுளத்துலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 5 பேர் நாங்கள் அன்னைக்கு போயிட்டு வந்தோம். அப்போ 2025 நான் போயிட்டு வந்து நான் யோசித்தேன், சரி இந்த வருஷம் நம்ம போயிருக்கிறோம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக சாமுவேல் பாஸ்டர் அனுப்பி வைப்போம், ஏன்னா நம்ம இங்கே ஊழியத்தை பார்த்துப்போம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 2026 இந்த வருஷத்தில் பிகினிங்கில் இந்த வருஷம் போக வேண்டாம் போகணும் அப்படிங்கிற முடிவில் இருந்துச்சு. அப்படி போனாலும் சாமுவேல் பாஸ்டர் போகணும், நம்ம சர்ச்சிலேருந்து வர்ற மக்களெல்லாம் கூப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைவில் இருந்தோம். அப்போ தான் சபையில் அறிவிப்பு கொடுத்தோம். மொத்தமாக எல்லோரும் வந்ததுனால ட்ரெயின் புக் பண்ண முடியாமல் போனதுனால எல்லோரும் வந்ததுனால ட்ரெயினில் போய் டிக்கெட்டை போய் கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா இவ்வளோ பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியாது, ஏற்றிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தோம் இவ்வளோ பேர் நம்ம கூப்பிட்டு போவோம், அப்படியா? ஓகே. அப்போ 2026 மார்ச் மாதம் நான் அடுத்து சாமுவேல் பாஸ்டர் அதுக்கப்புறம் சசி பாஸ்டர் 2 பேர் போகிறாங்க. அப்போ நீ வந்துடு, நம்ம போயிட்டு சண்டேக்கு இங்கே வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு மண்டே மார்னிங் கிளம்பி அடுத்த சாட்டர்டே இங்கே வர்ற மாதிரி வந்துட்டோம். அப்போ ராஜஸ்தானுங்கள்லாம் ஊழியெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்தோம். அப்போ மார்ச் மாதத்தில் கடைசியில் ஒரு காரியத்தை கர்த்தர், மார்ச் மாதம் கடைசி ஒரு திங்கக்கிழமை ஒரு நைட் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஹரியானா குறித்த பிளான் எதுவுமே இல்லை, அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு ஒரு விருப்பம், நம்ம சர்ச்சில் இருந்து எப்படியாகலும் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலியாட்டு எங்கே அனுப்பிவிட்றணும், ஹரியானாக்கு அனுப்பிடணும். அடிக்கிற காற்றுல அம்மியே நகழுது, நம்ம ஆளுக்கு நகல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு விருப்பம். அதனால ஒவ்வொரு வாரமும் எழும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆராதனையில் பாஸ்டர் எழும்புங்க, நம்ம ஆளுக்கு எழும்புறதுனா சேர்லேருந்து நிற்கணும் போல் அப்படியே நினச்சிட்டு உட்காந்துட்டோம். அப்படியே நாட்கள் போகுச்சு. அப்போ அந்த நைட் ப்ரேயரில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்கிட்ட பேசினார். ஜோசப், நீ ஹரியானாக்கு நீ போறியா, நீ போக ரெடியான்னு. எனக்கு அந்த ப்ரேயரில் அதெல்லாம் நான் ஜோம் பண்ணலை, நான் வேறு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ போறியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே ஏற்கனவே இங்கே தரவகுளத்தில் ஊழியம் பார்த்துட்ருக்குறோம், இன்னும் இந்த ஊழியத்தில் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஊழியத்தில் நாங்கள் உதவியாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா ஏற்கனவே பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இங்கே தரவகுள ஊழியத்தை இதுக்கு நான் வேறு திட்டம் வச்சுருக்கிறேன், நீ போறியா அப்படி கேட்டார். ஆண்டவர்கிட்ட எனக்கு அவரோடு என்னால் போராட முடியல. ஆனால் நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருப்பீங்கண்ணா, என் கூட தேவன் இருப்பீங்கன்னா நான் போகிறேன் ஆண்டவர், ஐ ஆம் ரெடி அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், 5 வருஷம் நீ போய் அங்கே ஊழியம் செய். அப்படியா, ஓகே ஆண்டவர், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல. அப்போ 5 மாதம் உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு டைம் நான் தரேன், 5 மாதம் அப்படி ஆண்டவர் கொடுத்தார். இந்த 5 மாதத்தில் தூத்துக்குடியில் செய்ய வேண்டிய காரியம் ஒழுங்குபடுத்த வேண்டியது, தரவகுளத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டியது எல்லாம் ஒழுங்குபடுத்து, அடுத்த 5 வருஷத்துக்கான பிளானை நான் தரேன், அதை நீ செய் அப்படின்னார். அப்போ ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுத்தேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதத்தோடு அந்த 5வது மாதம் நிறைவடைகிறது. தெய்வன் என்னை அழைத்த ஒரு அழைப்பில் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். செப்டம்பர் மாதம் வாரத்தில் ஹரியானாவில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நானும் என்னுடைய மனைவியும் கடந்து போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தெய்வனுடைய இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் இருந்துச்சு, அந்த அழைப்புல ஆண்டவர் சொல்லிட்டாரியா, அந்த தைரியம் எனக்குள்ள, அந்த பலன் உங்களுக்குள்ள, அந்த பலன் இன்னும் பெருகட்டும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புது பலன்? என்ன புது பலன் தெரியுமா? சுற்றி இருப்பது எதுவுமே சாதகம் இல்லைனாலும், சுற்றி இருப்பது எதுவுமே வாய்ப்பு இல்லைனாலும், தெய்வன் சொன்னாருங்கிற ஒரு காரணத்தை நிற்கிறோம் தெரியுமா, அதில் ஒரு பலன் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமாக ஆயத்தப்பட்டுருக்குறோம். இதை நான் ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது, ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய சிந்தனையில் தாட் கூட அப்படி கிடையாது. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய மனைவிட்ட சொல்கிறேன். அது கேட்கும்போது நம்ம ஹரியானாவுக்கு மூவ் ஆகுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்களையும் கர்த்தர் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார். அடுத்து சாமுவேல் பாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல நான் சொன்னேன், நாங்கள் ஹரியானாவுக்கு மூவ் ஆக கர்த்தர் உணர்த்துறாருன்னு. சாப்பாடு மேலேயும் போல் கீழேயும் போல். என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு. உடனே அடுத்து ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் 2016 போனேன், 2026 10 வருஷமாக நீ வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஜோசப், அங்கே ஏதாட்டும் மாறி இருக்கா? உன் ஜனங்கள் யாராட்டும் போயிருக்கிறாங்களா? யாரும் போகலை. எனக்காக யாரும் எழும்பல, நீ எழும்புறியா அப்படி கர்த்தர் கேட்டார். 10 வருஷம் 2016 26 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 2016 இப்போ நான் ரீசெண்டாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மொபைலில் இந்த 10 இயர் ஃபோட்டோஸ்ன்னு சில நேரம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் ஃபோட்டோஸில். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, அந்த இதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹரியானாவில் ஒரு புல்வெளியில் அப்படி சூப்பர்மேன் மாதிரி கையை நீட்டிட்டு ஒரு ஸ்டில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவையும் ரீசெண்டாக நான் போய் நின்ன ஒரு ஃபோட்டோ, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி காமிச்சது. 10 இயர் பிஃபோர், இப்போ தென் நவ் அப்படி சொல்லி காமிச்சது. அப்போ அந்த ஃபோட்டோ என் கூட பேசிச்சு, நீ வந்து போகிறதில்ல, இல்லை நீ எனக்காக அங்கே வந்து நிற்பியா அப்படின்னு கர்த்தர் கேட்டதாக நான் உணர்ந்தேன். ஆண்டவர் அடுத்தடுத்து தைரியப்படுத்திட்டே வரார். அடுத்து சபையில் உதவிக்காரர் கூடுகையில் இதை சொன்னேன். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பாஸ்டர், நீங்கள் கடந்து போங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம். என்ன சத்தம் வரலை, ஜபிக்கிறோம் நாங்கள், அதுக்கப்புறம் பின்னாடி வாரோம் அப்படி சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. இல்லை ரெண்டாவது சொன்னது இல்லை அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் ஏன் தெரியுமா, நமக்கு ஒரு பலன் வேணும். என்ன பலன் தெரியுமா? நான் தெய்வ சித்தத்தில் நிற்கிறேங்கிற ஒரு பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்கிட்ட பணம் இருக்குங்கிற பலன்லாம் அது போயிடும். எனக்கு பதவி இருக்குங்கிற பலன்லாம் போயிடும். எனக்கு என் சரத்தில் பலன் இருக்குது அப்படிங்கிற பலனெல்லாம் போயிடும். ஆனால் எந்த சூழ்நிலை, ஐயா என் ட்ராக் கரெக்டாக இருக்கு, ஐம் ஆன் ட்ராக், நான் தெய்வ சித்தம் அப்படிங்கிற ட்ராக்கில் இருக்கிறேன் அப்படின்னா, எதை இழந்தாலும், எதை பெற்றுக்கொண்டாலும், எதை இழந்தாலும் தைரியமாக சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. எதற்காக காத்திருக்கிறேயா? தெய்வ சித்தத்துக்காக நான் நிற்கிறேன். கவனிங்க, ஒருவேளை சித்தத்தை விட்டு வெளியே போயிருப்பீங்க, தெய்வனுடைய அழைப்பில் இல்லைன்னா நம்ம ட்ராக்கை சரி பண்ணிக்கணும். சாதகம் இருக்குது, இல்லை வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ ஒரு வேலை செய்யணும்னா போய் ஹிந்தி பேசினா மட்டும் போதும். ஆனால் இப்போ நம்ம வேலை என்ன, ஹிந்தி பேசணும். நான் அங்கே போய் அப்போஸ்தலர் 28ன்னா அப்படியே பார்ப்பாங்க, அப்போஸ்தலரா என்னது? அப்போ ஹிந்தி வாசிக்க எழுத எல்லாம் தெரியணும். மாற்று கலாச்சாரம், மாற்று இடங்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு இந்த ஆர்டினன்ஸ் ஊழியம் தைரியமாக முன்னே எடுத்து போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. இந்தியா முழுவதும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதா நம்மளுடைய வைராக்கியம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதான் நம்முடைய பாரமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இலக்கை முன்னாடி வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி வேற எதை வச்சாலும் வேண்டாயா. ஆண்டுடைய நாமத்தை அறிவிக்கிறத தவிர வேற எதை முன்னாடி வச்சாலும் எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஓகே சொல்கிறாரா? அப்போ ஓகே. தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம இருதயத்தில் அது ஒரு அனலாக இருக்கணும். பவுல் அதை தான் தைரியமாக சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நாச மோசமோ, வருங்காலமானாலும் நிகழ்காலமானாலும் மரணமானாலும் தூதனாலும் யாருமே தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கு தைரியம் நமக்குள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. தெய்வ சித்தத்தில் இல்லாம, தேவனுடைய அழைப்பில் இல்லாம, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தில் இல்லாம, உங்க சரீரம் முழுவதும் ஆயுதங்களால் அணிந்திருந்தாலும் நீங்கள் பலவீனமானவர்களே. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், ரதங்கள் இருக்கலாம், குதிரைகள் இருக்கலாம்,
ஆசிகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் தெய்வ சித்தத்தில் இல்லைன்னா அதெல்லாம் பலவீனமானது, பிரயோஜனமே இல்லை. வேனிட்டி, மாயை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனிதன் வனாந்தரத்தில் இருந்தால் கூட தெய்வ சித்தத்தினால் அந்த வனாந்தரத்தில் இருப்பான்னா இந்த வனாந்தரத்தில் கூட தெய்வ சத்தம் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் தெய்வ சித்தத்தில் இருக்கிறீங்களா? உங்களுடைய பாதை தெய்வ சித்தத்தில் இருக்கா? நான் செய்கிறதெல்லாம் தெய்வ சித்தம், உங்களை ஏமாற்றிக்காதீங்க. நான் எதை செஞ்சாலும், இன்னைக்கு எனக்கு முடி கொட்டிச்சு, சித்தத்தின் முடி, அதையும் இதையும் சித்தத்தையும் குழப்பி கொள்ளக்கூடாது. தெய்வ சித்தம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸு வராது, செருப்பு வராது சொல்லக்கூடாது. அதுக்கும் இது கிடையாது. நான் எடுக்கிற முடிவுகள், நான் வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய தெரிந்தெடுப்புகள், இதெல்லாம் எதை முன்ன வச்சு ஓடுது? தெய்வ சித்தம் ஒன்று தான். சாதகம் இருக்குது, பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, முடியும் முடியாது, அதெல்லாம் மேட்ரு இல்லை. சித்தம் இருக்கா? கெட்சமனையிலிருந்து ஏசப்பா இப்படி ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல. யார் சித்தம்? தெய்வ சித்தத்தின் பலன் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெய்வ சித்தம் இல்லாமல் பொண்ணையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் இந்த பூமியில் சேர்த்து வச்சுட்டு 80 வருஷம் மிஞ்சி போனால் வாழ போகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஒன்றுமே இல்லாமல் ராஜ்யத்துக்கும் தகுதி இல்லாதவனாக மாறிடக்கூடாது. எதை இழந்தாலும் கர்த்தருக்காக இழக்கவும், எதை செய்தாலும் தெய்வ சித்தத்தின்படி செய்கிறதெல்லாம் தெய்வ சித்தம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் அறியாத மக்கள், புறஜாதிகள் சொல்கிறாங்க நடக்கிறதெல்லாம் தலைவிதி போல. அதே போல் அந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்லக்கூடாது. நடக்கிறதெல்லாம் தெய்வ சித்தம் கிடையாது. நான் தெரிந்தெடுக்கிறது அவருடைய விருப்பம் இருக்குதா? என்னை படைத்த நோக்கம் அதில் இருக்கா? அவர் சொல்கிற காரியத்தை நான் செய்கிறேனா? அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேனா? முடியுதோ முடியலையோ, புரியுதோ புரியலையோ, செய்கிற பலன் இருக்கோ இல்லையோ, அவருடைய பலத்தை நம்பி நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல தெய்வம் நம்மளை கொண்டு மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பழைய பலன் அல்ல, ரினியூ த ரெசிஸ்டன்ஸ், அவங்களுடைய புதிய பலன். அந்த புது பலன் என்ன? இதோடு முடிஞ்சு போயிடும்னு நிற்கக்கூடிய அந்த இடத்துல அங்கேருந்து ஒரு பிகினிங் கர்த்தர் கொடுக்குறார். இட்ஸ் a நியூ பிகினிங். இந்த வருஷத்தை ஐயோ நம்ம தெரிஞ்சு நம்ம வச்சோமோ இல்லையோ, கர்த்தரே சொல்கிறார் இந்த இயர் ஆஃப் நியூ பிகினிங், புதிய காரியத்தை துளிர்க்க பண்ணுகிற வருடம். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஒரு பலன் வேணும். என்ன பலன் சொல்லுங்க? தேவனுடைய சித்தத்தில் இருக்கிற பலன். ஒரு தைரியம் இருக்கணும். சிங்கமே எதிர் வந்துனாலும் முடியாதியா, ஏன்னா என்னை வச்சு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். அடுத்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதை நோக்கி போயிட்டுருக்கிறேன். இதுக்கு நடுவில் இந்த சிங்கம், கரடி, கோலியாத்து இவங்கெல்லாம் மேட்ரே இல்லைன்னு ஒரு தைரியம் அன்னைக்கு அந்த தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது, எல்லாரும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு பிளான், நான் இதை செய்யணும்னு கர்த்தர் ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த காரியத்தில் நான் பயணப்பட்டுட்டு இருக்கிறேன். அதனால் விஷப்பூச்சி கடிக்கலாம், புயலும் காற்று எழும்பலாம், எல்லாரும் சொல்லலாம் தப்பி பிழைக்க முடியாதுன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ராயனுக்கு முன்பாக நிற்பதற்காய் கர்த்தரின் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம்.